தெரியுதா தோல? இவ்வளவு நேரமும் சகோதரர் பிரகாஷும் நீங்களும் ஒரு நல்ல திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், என் தயாரிப்பையும் நீங்களே பண்ணி முடிச்சிட்டீங்க. தொடர்ந்து காங்கிரஸை பற்றி தான் பேசுகிறீங்க. காங்கிரஸ் இந்த பின்னடைவுன்னு சொன்னீங்க. ஒன்றும் கிடையாது, மைனஸ்ன்னு சொன்னார். காங்கிரஸுக்கு தொடர்ந்து ப்ளஸ்ஸு தான். எப்படின்னு சொன்னால், ரொம்ப காலமாக எடப்பாடியார் திரு பழனிசாமி அவர்கள் காங்கிரஸ் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தாரு. விசிகாவோடு சேர்ந்து வருமானு எதிர்பார்த்தாரு. வரலேங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் வேறு வழி இல்லாமல் பிஜேபிக்கு போயிட்டார். ரைட்டு. அடுத்து இப்போ கொஞ்ச நாளாக தாவேக்கா விஜய்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் தானே விசில் ஊதுறாங்க. இல்லை சங்கை, நான் கேட்குற கேள்வி, எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோ திரு மல்லிகார்ஜுன கார்கேயோ திரு செல்வ பெருந்தகையோ தாவேக்கா தலைவரை பார்த்து கூட்டணி பேசினாங்கன்னு மக்களுக்கு பிரகாஷ்க்கு அமைதியாக இருந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அதெல்லாம் இல்லைன்னு முடிவாகி, நான் ஏன் பேசலை, நான் ஏன் குறுக்க போய் வரலைன்னா நான் காமெடிலாம் மக்களுக்கு தெரியும் தான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆமாம், நல்லது சார். ஒரு சினிமாவில் ஏன் காமெடி வருது? படம் கொஞ்சம் நல்லா ஓடணும்னு தான் வருது. நல்லதும் கூட, காமெடி இருக்குது, நல்லதும் கூட. அதனால் நான் சொல்கிறது காமெடியில் முடியாமல் இருந்தால் சரிதான் சார். காம அடி தான் கூடாது ஒழிய காமெடி கூடும். நல்லது. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. எது இல்லைன்னு ஆகிப்போச்சு? தாவேக்காவுக்கு ஏற்கனவே 2 முறை தலைவர் ஸ்டாலின் அவர்களை எங்கள் குழு சந்திச்சிருச்சு. அவர்கள் தரப்புல இருந்து திருமதி கனிமொழி அம்மா அங்கே காங்கிரஸ் தலைவர் சந்திச்சிட்டாங்க. எல்லாம் தெளிவாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும். அப்புறம் ஏன் மாத்தி பேசுறாரு கிரீஷ் சோடங்கர்? அதெல்லாம் நீ தான் இடையில யார் கிரீஷ் சோடங்கர் சார், அவர் தெளிவாக இருக்காரு. 2 முறை போய் பேசியிருக்காரு. இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கடையில் திமுகவை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும், அந்த நேரம் வரும்போது அவர்கள் முடிவெடுப்பார்கள். இப்போ இன்றைக்கி முதல்வர் பேசியிருக்காரு, அதுக்கான ஒரு ஏற்பாடு. நம்ம இந்த தாவேக்கான ஒரு கட்சி வந்தனால தான் இப்போ ஒரு 2-3 மாதமாக ஊடகங்களில் பல பேர் காங்கிரஸை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுச்சு. யார் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொன்னால், கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறியுறீங்க சார். இல்லை சார், ஆப்ரேஷன் பண்ணது உங்க ஆட்கள். நோ, அது எந்த பிரவீன் சக்கரவர்த்தி உங்க ஆட்கள் தானே. நாங்கள் போஸ்ட் ஒட்டுறது மதுரையில் உங்க ஆட்கள் தானே. கான்ட்ராக்ட் லேபருங்கும் போது நாங்கள் எதுக்குறோம். 8 மணி நேரம் வேலை திமுக ஆட்சியில் 12 சொன்னவொன்னே எதுக்குறோம். அதே மாதிரி இன்னும் பல தொழிற்சாலைகள் விஷயங்கள் அது நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். உடனே முதல்வர் கூப்பிட்டு சரி பண்ணுறாரு. இது மாதிரி அதையெல்லாம் பெருசாக விமர்சிக்காமல் நீங்கள் இது ஒரு 2 கட்சி கூட்டணி கட்சிக்குள்ள எங்களுக்கு இடங்கள் கூட கிடைக்கிறது. தாவேக்கா தரப்புல காங்கிரஸ் வர விரும்புதுன்னு அந்த கட்சியில் அறிவிக்கிறாங்க சார். நாஞ்சில் சம்பத் அறிவிக்கிறார் சார். திரும்பவும் சொல்றது, நாஞ்சில் சம்பத் அறிவிக்கலாம், திரு விஜயே அறிவிக்கலாம். யாங்க அறிவிக்கிறோமா? பிரச்சனை அதுதான். இப்ப இந்தியா ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா? அது ஊசியாக இருந்தால் நூலாக இருந்தால் பரவாயில்லை. 2ஐயும் சேர்க்குற வேலை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கனால தான் பிரச்சனையே வருது. இந்த பிரச்சனை இப்போ நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன பிரச்சனைங்கிறது முதல்ல முடியுமா? நாங்கள் கூட்டணி முடிவாயிட்டோம். என்ன பேச போகிறோம்? நான் கேட்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். இதுவரை அதிமுக பாஜகவுக்கு இத்தனை சீட்னு சொல்லியிருக்கா? சார், பாஜக இத்தனை சீட் அதிமுக சொல்லியிருக்கா? இல்லை. நாங்களும் அந்த நிலையில தான் இருக்கோம். எங்களை மட்டும் நீங்க விமர்சனம் பண்றீங்க? நான் கேட்கிற கேள்வி, எந்த கட்சிக்காவது அந்த கூட்டணியில கொடுத்துருக்காங்களா? அப்ப அந்த நிலையில இருக்கும். இப்ப நாங்க அந்த 2வது சப்ஜெக்டுக்கு வந்திருக்கோம். என்ன 2வது சப்ஜெக்ட்? இடங்கள் என்ன, எங்களுக்கு என்ன இருக்குங்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது மேல முடிவு செய்யும் நாங்க சொல்லிட்டோம். அந்த டிமாண்ட்ஸ் தான் ரொம்ப டாலா இருக்குன்னு அது ஒரு டால் கிடையாது. நீங்க எங்க டால் இருக்குன்னு சொன்னா அதையும் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு பிஜேபி பிரச்சனை இன்னைக்கு பேச வேண்டிய நீங்களே எடுத்து கொடுத்தீங்க. ஒரு தலைவராக இருந்தவர் அன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவருக்கு கீழே முறையாக வேலை பார்த்தாரு. இன்னைக்கு அந்த நயினார் நாகேந்திரன் தலைவர் ஆன உடனே என்ன செஞ்சாரு? 2 கட்சியை தன் கையில் பாக்கெட்டில் கொண்டு போனார். அந்த 2 கட்சியில் ஒரு கட்சி கொண்டு போய் 2 கட்சி டிடிவியையும் திரு ஓபிஎஸ்ஸையும் தன் கையில் வச்சிருந்தாரு. இப்போ அதில் ஒன்று பால் நடுவி போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? நேரவே பாஜக தலைமை டிடிவிட்ட பேசி கொண்டு வந்துட்டாங்க. ஓபிஎஸ்ஸை இன்னும் கொண்டு வர முடியல. இப்போ அவருக்கு இருந்த ஒரு ட்ரம்ப் கார்டும் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு? நாம் முழுமையாக இந்த கட்சியை ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தோம். இன்னைக்கு நமக்கு ஒரு 4-5 சீட்டை கொண்டு போய் கொடுத்து இதில் வேலை பாருன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கட்டுப்பாடு சார். உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். நான் கேட்குறது,
நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது தேர்தலில் வேலை செஞ்சேன். நானும் ஒரு முக்கியமான தலைவர் தான், துணைத் தலைவர் தான், நான் அகில இந்திய உறுப்பினர். ஒரு கட்சிக்கு நான் கட்டுப்பாடாக இருக்கேன். எந்த தலைவர் யார் அகில இந்திய தலைமை சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பாடாக இருப்பேன். ஆனால் எந்த கோஷ்டியில் இல்லாதனால எனக்கு இதுவரை 14 தேர்தலில் சீட்டு கிடைக்கல. அதுக்காக நான் காங்கிரஸ் விட்டு போயிட்டேன்னா கொஞ்சம் யோசிச்சு, நான் கட்டுப்பாடு இருக்கேன். நான் இன்னைக்கு வேலை பார்க்குறேங்கிறேன் சார். அவர் மற்ற வேலையா என்ன வேலை? தொழில் வேலையா? பிரச்சாரத்துக்கு தான் சார் அவர் அனுப்புவாங்க. அதை நான் பண்ணலேங்கிறாரு. பிரச்சாரம் பண்றேன், பொறுப்பாளர் வேலை வேணுங்கிறாரு. அது பிரச்சாரம் பண்றது உங்களுக்கு ஊடகத்தில் எளிதா வரும். வீட்டில் தெருவா போறதோ ஊரா போறதோ வராது. அதனால அவருக்கு பிடிக்கல. ஊடக வெளிச்சத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு திடீர்னு ஒரு தலைவர் இப்படித்தான் சார். எந்த கட்சியிலையும் அது காங்கிரஸாக இருந்தாலும் திடீர்னு வர்றவங்களுக்கு நம்ம எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, தலைவருடைய இணக்கம் வந்தவொடனே கிடைக்குது, சுணக்கம் இல்லாமல் கிடைக்குது. ஆனால் கட்சியிலேயே நீண்ட காலமாக இருந்த அதே கட்சியில் பொன்னார் இருக்காரு. தமிழ் சொல்றீங்க காங்கிரஸ்? பாஜக சொல்றேன். நான் பாஜக சொல்றேன். காங்கிரஸ் இருக்கு சார். எல்லா கட்சியிலும் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் திடீர் பதவி பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் நீண்ட காலம் கட்சியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த இது வராது. ஆனா அதே நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் தான் மேல் பதவிக்கு போறாங்க. கட்டுப்பாடா இருக்கிறவர்களுக்கு அந்த பதவி இது கிடைக்காது. இது உண்மை. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு பாஜக தான் ரெண்டா பிளவுபட்டிருக்கு. அதை முதல் சரி பண்ணட்டும். ரெண்டாவது பாமக ரெண்டா பிளவு பண்ணியிருக்கு, அதை பார்க்கட்டும். இதை அதுக்கடுத்து நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கு. என்ன சொல்றாங்க? தாவேகா எங்களுக்கு எதிரி திமுகங்கிறாங்க. இன்னொரு புறத்தில் அதிமுக என்ன சொல்லுது? எங்களுக்கு எதிரி திமுகங்குது. பாஜக என்ன சொல்லுது? திமுக ஆட்சி வீட்டுக்குள்ள போகுது. அப்ப எல்லா கட்சியும் நீங்க நல்லா யோசனை பண்ணணும். திமுகவை 1ஆம் நம்பரா வச்சுட்டாங்க. இப்ப 2ஆம் நம்பருக்குள்ள போட்டி போடுறாங்க. அப்ப அதிமுகவா தாவேகாவா? இந்த 2 பேருக்குள்ள எங்களுக்கு பிரச்சனை தாங்க சார். இப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். தாவேகாவை திட்டுறதுக்கு அதிமுக பாத்துக்கணும். அதிமுகவையும் பாஜகவையும் திட்டுற வேலையை இன்னைக்கு தாவேகா பாத்துக்கிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டார். அவர் ஏற்கனவே இவ்வளவு கேவலமா பேசினாலும், மாமா அங்கிள்னு பேசினாலும் கூட விஜய விமர்சிக்காம இன்னைக்கு தமிழக முதல்வர் இருக்காரு. தாவேகாவை விமர்சிக்காம இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் விமர்சிக்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட சூழல்ல நாங்க ஃப்ரீயா இருக்கோம், இலகுவா இருக்கோம். எங்க கூட்டணி சரியா இருக்கு. இப்ப டிடிவி நிக்க மாட்டேங்கிறாரு, அண்ணாமலை ஒதுங்குறேங்கிறாரு. எங்க முறையில் குறைவா இருக்கு? பாமக 2ஆ இருக்கு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கே, நீங்க எங்களை விமர்சிக்கலாமாங்கிறார் சார். அதாவது டிடிவி தினகரன் அவர் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துட்டார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நான் இருக்கிறேன், செயல்படுறேன். எடப்பாடியாரையும் அம்மா ஆட்சியும் கொண்டு வரது தான் என்னுடைய குறிக்கோள்னு சொல்லிட்டார். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமான அடிப்படையில் அவருடைய தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, டயாலிசிஸ் பண்ணுறாங்க, நான் இருந்து பார்த்துக்கணும். அதனால் இந்த 4 தொகுதிகள் பொறுப்பாளர் இதயத்துள்ள சார். ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் பேசினா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷன் அவருடைய தந்தையை பார்த்துக்கிறத விட முக்கியமான வேலை எதுவும் கிடையாது. டெய்லி டயாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நான் தான் போய் பார்த்துக்கணும் அதை அப்படின்னு சொல்லும்போது அதை அந்த தலைமை ஏற்றுக்குது. இதயத்துல்லா ஏற்றுக்கல, அது நான் பொறுப்பு இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை நயினார் நாகேந்திரன் அதை ஒத்துக்கிறாரு. அதை ஏற்றுக்கிட்டு அவர் இல்லாம போகைமான்னு அவர் மைண்ட் வாய்ஸ் இல்லை சார். அவருக்கு எது வேணாலும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், தாவேகாவோட ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு பிரகாஷ் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், பாண்டிச்சேரியில் இன்னைக்கு நயினார் இல்லை ஜெகத் ரட்சகன் தலைமையில் திமுக கூட்டணி கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க. அதில் விடுதலை சிறுத்தை கலந்துக்கிறாங்க, 2 கம்யூனிஸ்டுகள் கலந்துக்கிறாங்க. காங்கிரஸுக்கு அழைப்பு இல்லை. இங்கே தானே நெருப்பு இருக்கு. இங்கே நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் விஜயை காட்டி மிரட்டினீங்கன்னா பாண்டிச்சேரி உங்கள் ஆட்சி, உங்களுக்கு நாங்கள் செக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெகத் ரட்சகன் தலைமையில் இன்றைக்கி அங்கே கூட்டம் நடக்குது. உங்களை கூப்பிடவே இல்லை. நீங்கள் தான் பிரதான எதிர்கட்சி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி. ஆனால் உங்களை அழைக்கலை.